السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إن أنتم إلا مفترون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. ஆத் கூட்டத்தாரின் பக்கம் அவர்களுடைய சகோதரர் ஹூத் நபியை நாம் இறை தூதராக அனுப்பினோம். அவர் தம்முடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார், என்னுடைய சமுதாயமே, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் இணை வைப்பதன் மூலமாக ஏக இறையனோடு மற்ற தெய்வங்களை கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மக்களே, நான் செய்கின்ற இந்த பணிக்காக வேண்டி உங்களிடத்தில் எந்த ஒரு கூலியையும் கேட்கவில்லை. எனக்கான கூலி என்னை படைத்த ரப்பின் மீது இருக்கிறது. நீங்கள் இதை விளங்க வேண்டாமா? வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. மக்களே, சமுதாயமே, உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள், திரும்புங்கள். அவன் உங்கள் மீது மழையை தொடர்படியாக அனுப்பி வைத்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலம், அந்த பலத்தின் மீது மேலும் பலத்தை அதிகரிக்க செய்வான். நீங்கள் பாவிகளாக திரும்பி செல்லாதீர்கள் என்று அதில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆத் கூட்டத்தாரை பார்த்து சொன்னபோது, இந்த ஆத் கூட்டத்தார் சொன்னார்கள், யா ஹூத், ஹூதே, மா ஜித்தனா பிபையனா, எங்களிடத்தில் நீ எந்த ஒரு சான்றையும் கொண்டு வரவில்லை. நீ சொல்லுகிற காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய அந்த குல தெய்வங்களை வணங்குவதை விடக்கூடியவர்களாக இல்லை. உங்களை நாம் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இல்லை. நாங்கள் உங்களை பார்த்து சொல்லுவதெல்லாம் இன்ன கூலி இல்லை தராக்க பாது ஆலிஹத்தினா பிசு, எங்களுடைய கடவுள்கள் உமக்கு ஏதோ தீமை விளைவித்து விட்டன, இடையூறு செய்து விட்டன, இதன் காரணமாகத்தான் ஏதேதோ பேசி கொண்டிருக்கிறாய் என்று அந்த சமுதாயத்தினர் சொன்னபோது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி உஷ்ஹிதுல்லா, நான் அல்லாஹ்வை சாட்சியாக்கி சொல்கிறேன், வஷஹது, நீங்களும் சாட்சியாகிறீர்கள், அன்னி பரி மிம்மா துஷ்ரிக்கு, நீங்கள் சிறுக்கு வைக்கக்கூடிய இந்த தெய்வங்களிலிருந்து நான் விலகி போகிறேன். மின்தூனி அல்லாஹ்வை விடுத்து ஃபக்கீதூனி ஜமியா, எல்லோருமாக சேர்ந்து எனக்கு என்ன வேண்டுமானாலும் சூழ்ச்சி செய்யுங்கள். சும்மலா துந்துருன், எனக்கு ஒன்றும் நீங்கள் கால அவகாசம் ஒன்றும் தர வேண்டாம். இன்னி தவக்கல் துவலல்லா ரப்பி வரப்பிக்கும், நான் நம்பிக்கை கொண்டிருப்பதெல்லாம் அல்லாஹ் மீது, அவன்தான் என்னுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு. பமாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிடும் பின் ஆசியத்தியா, உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினம், அந்த உயிரினத்துடைய நெற்றி ரோமத்தை அல்லாஹ் பிடித்தவாறு இருக்கிறான். இன்ன ரப்பி அலா சுராத்தி முஸ்தகீம், என்னுடைய ரப்பு இருக்கிறானே அவன் நேரான பாதையில் இருக்கிறான் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லி அந்த வசனம் சூரத் ஹூத் 11ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்திலிருந்து 55, 56 வசனம் வரை உண்டான அந்த தர்ஜுமாவை நாம் இப்போது சொல்லியிருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவருடைய சமுதாயம் பற்றி பேசிய அல்லாஹ் ஆத் கூட்டத்தாரை பார்த்தும், அந்த ஆத் கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக அனுப்பினானே அந்த வரலாற்றை எடுத்துரைக்கிறான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற வரலாறு. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த பரம்பரையில் வந்தவர்கள் என்று கேட்டால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அன்பு மகன் சாம், நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டோம். அந்த சாமனுடைய 5ஆம் தலைமுறையினரிலே வந்தவர் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆத் கூட்டத்தினர்கள் மிக வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள், பலசாலிகளாக இருந்தார்கள், திடகாத்திரம் மிக்கவர்களாக இருந்தார்கள், அதிக செல்வம் படைத்தவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய அந்த சக்தியை, தங்களுடைய அந்த வலிமையை, வல்லமையை பல வகையிலே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தூண் மாளிகைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இரமதாத்தில் இமாத் என்று அல்லாஹ் குர்ஆனில் உக்ஸிம் பி யௌமில் கியாமாவிலே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆதின் இரமதாத்தில் இமாத். அவர்கள் வாழ்ந்த அந்த பூமிக்கு பேர் இரம். அவர்கள் வாழ்ந்த அந்த பூமிக்கு பேர் இரம்.
அந்த இரமிலே தூண் மண்டபங்களை ஏற்படுத்தினார்கள். பெரிய பெரிய தூண்கள் இருக்கும், அதனால் தூண் மண்டபங்கள் என்று சொல்வார்கள். அதில் உப்பரிகைகள் இருக்கும். அதே போன்று மாளிகைகளை ஏற்படுத்தினார்கள். அதிலே விசாலமான மாடங்களும் இருக்கும். பார்த்தால் ஒவ்வொரு கட்டிடமும் பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கும். அந்தளவுக்கு அவர்கள் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தார்கள். மட்டுமல்ல, நல்ல பலசாலிகளாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஏராளமான நியமத்துகளை வாரி வழங்கியிருந்தார். இருந்தபோதும் கூட அல்லாஹ்வை அவர்கள் வணங்கவில்லை. மற்ற தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யரம் என்கின்ற அந்த பாரசீக நாட்டினுடைய ஒரு பகுதி இறை தூதராக அனுப்புகிறார். இறை தூதராக அனுப்பி அவர்களுக்கு அந்த சமுதாயத்தினருக்கு இவ்வளவு உபதேசங்களை செய்கிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமையான உபதேசங்களை எல்லாம் செய்கிறார்கள். அப்பா, உங்களை படைத்தவன் என் ரப்பு, உன் ரப்பு யார் என்று கேட்டால் அந்த இறைவன் தான், அந்த அல்லாஹ் தான். அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அவனை தவிர வேறு யாரும் வணங்காதீர்கள். நான் அந்த அல்லாஹுவால் ஒரு இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இதனுடைய பேச்சை கேளுங்கள். உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் வெற்றி இருக்கிறது, மறு உலகத்திலே நீங்கள் சுவனம் செல்வீர்களே என்று கெஞ்சி கெஞ்சி பேசுகிறார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் இப்படி ஒரு இறை பிரச்சாரம் செய்வதற்காண்டி உங்களிடத்திலே நாங்கள் எந்த ஒரு கூலியையும் கேட்கவில்லை, எந்த ஒரு கட்டணமும் நான் வசூலிக்க தயாராக இல்லை. காரணம், அல்லாஹுடைய பாதையில் செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒன்றையும் கட்டணமாக கேட்டு பெறவே கூடாது. இதை ஹதியாவாக தருவார்கள். ஆனால் அதையும் கூட நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இன் அஜ்ரியே இல்லா அலல்லா என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கான கூலி இருக்கிறது, எனக்கான ஒரு ஜீவாதாரம், அஜ்ரி என்றால் ஜீவாதாரம், அந்த ஜீவாதாரம் இருக்கிறதே அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவன் என்னை பார்த்து கொள்வான், அவன் எனக்கு ஹலாலான ரிஸ்கை தருவான் என்றெல்லாம் சொல்லி மன்றாடுகிறார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வங்களிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லி, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இவ்வளவு காலமாக வாழ்ந்ததற்காக வேண்டி, தான் தோன்றித்தனமாக வழிகட்டு வாழ்ந்ததற்காக நீங்கள் ரப்பிடத்திலே இஸ்திஃபார் செய்யுங்கள். தூபி இலைஹி, அல்லாஹ் பக்கமே நீங்கள் மீண்டு வாருங்கள். அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு பெருவாரியான மழையை மழை இல்லாமல் வாழவே முடியாது. எனவே தான் இஸ்திஃபார் தௌபா மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக மழையை கொடுப்பான். எவ்வளோ பஞ்சகாலமாக இருந்தாலும் சரி, மழையில்லா காலமாக இருந்தாலும் சரி, இஸ்திஃபார் தௌபாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அதையும் அவர்கள் சொல்லி பார்க்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் பலசாலிகளாக இருக்கிறீர்கள், பலத்துக்கு மேல் பலம் உங்களுக்கு அல்லாஹ் தருவான், நீங்கள் இன்னும் ஜெகஜோதியாக வாழ முடியும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஃப்தரபத்தி சா என்று சூரத்துல் கமர் என்று ஒரு சூறா இருக்கிறதே, அந்த சூறாவிலே கூட இந்த ஆத் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இவ்வளவு சொல்லியும் கூட அவர்கள் ஏற்க தயாராக இல்லை, வீம்பு பேசி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வங்களிலிருந்து நாங்கள் வெளியே வர முடியாது. எங்கள் தெய்வங்கள் உமக்கு ஏதோ தீங்கிழைத்து விட்டன, அதான் வாய்க்கு வந்ததை உலர்கிறாய் என்று பேசுகிறார்கள். அந்த வசனத்தை பாருங்கள். இன்னக்கூலு இல்லை தராக்க பாது ஆலிஹத்தனா பிசு, ஏதோ ஒரு தீங்கு இழைத்து விட்டது, உம்முடைய மூளை கலங்கி போய்விட்டது என்று ஹூத் நபியை பார்த்து பேசுகிறார். மூளை கலங்கி போய்விட்டது என்று. இனிமேலும் இவர்களிடத்தில் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியாக சொல்லிவிட்டார், நான் அல்லாவை சாட்சியாக்கி சொல்கிறேன், நீங்களும் சாட்சியாக இருங்கள். நீங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வங்கிறது நான் விலகி போகிறேன். என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்து பாருங்கள், நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. நான் என் ரப்பு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன். இதற்கு பின்புதான் அன்பான பெருமக்களே அல்லாஹுடைய சோதனை இறங்குகிறது, பயங்கரமான சோதனை இறங்குகிறது. இவ்வளவு வீம்பு பேசி கொண்டிருந்த அந்த மக்களுடைய நிலை என்ன ஆகிறது? மழை பெய்யவில்லை, மழை பெய்யவே இல்லை. மழை பெய்யாததின் காரணம், அப்பவும் கூட அவர்கள் தங்களுடைய அந்த குல தெய்வங்களிலிருந்து விலகி நின்றார்கள் இல்லை. அங்கே பசி பஞ்சமெல்லாம் ஏற்படுகிறது. வயக்காடுகள்லாம் அப்படியே கருகி கொண்டிருக்கிறது, விவசாய நிலங்களெல்லாம் கருகி கொண்டிருக்கிறது. அப்போதும் அவர்கள் திருந்திய பாடில்லை. அதற்கு பின்பு அல்லாஹ் பயங்கரமான புயல் காற்றை, இன்னா அரிசல்னா இலையும் ரீகன் சர்சரா பி நஹ்சின் என்று சூரா அல் கமரிலே வருகிறது. பயங்கரமான புயல் காற்றை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். பயங்கரமான புயல் காற்று கிட்டத்தட்ட 1 வார காலம், சபாத்த ஐயாம்,
7 நாட்கள் அந்த காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது, சுழன்று சுழன்று அடிக்கிறது, மழை சுழன்று. அதற்கு பிறகு அந்த மழை இருக்கிறது சோதனைக்காக அனுப்பப்பட்ட மழை. அவர்கள் அழிந்து போய்விட்டார், ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விட்டார். அதை அல்லாஹ் குர்ஆனிலே ஓரிடத்திலே பல இடங்களில் சொல்கிறான். சூரத்துல் கியாமாவிலே எங்கெல்லாம் இறை தூதர்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தோன்றுவார்கள். மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு நபி தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஆத் கூட்டத்தாருக்கு பாடல் பாடுவார்கள், சொல்வார்களவா, ஆது கூட்டத்தினுடைய மாமன்னன் சத்தாத் என்று கூறுவார்களவா. சத்தாது தான் அந்த ஊரையே நிறுவியவன். அந்த இரம் என்கின்ற அந்த நாட்டிலே மிகப்பெரிய மண்டபங்களை எல்லாம் உருவாக்கியவன், மாளிகைகள் எல்லாம் உருவாக்கியவன், உப்பரிகைகளையும் மாடங்களையும் உருவாக்கியவன் சத்தாது தான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தும் வலிமை மிக்கவர்களாக இருந்தும் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. அவர்கள் பலகீனர்களாக ஆகிவிட்டார்களே, இயலாதவர்களாக ஆகிவிட்டார்களே, அவர்கள் இந்த பூமிக்குள்ளே புதையுண்டு போய்விட்டார்களே. இதுதான் அல்லாஹுடைய வேலை. அன்பான பெருமக்களே, விட்டு விட்டு பிடிப்பான் அல்லாஹ், கடைசியில் ஒரேடியாக பிடித்து விடுவான், ஒரேடியாக அழித்து விட்டான். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக, இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கௌம் எப்படி தூஃபான் பிரளயத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்களோ அதே போன்று இவர்கள் பயங்கரமான அந்த சுழல் காற்று மூலமாக அழிக்கப்பட்ட அந்த வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லி நாம் என்றைக்கும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏதாவது பாவச் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் கூட இஸ்திக்ஃபார் தௌபா செய்தோம் என்றால் அல்லாஹ் அதை ஏற்க தயாராக இருக்கிறான். நமக்கு என்னென்ன சோதனைகளோ அந்த சோதனைகள் எல்லாம் அகற்ற தயாராக இருக்கிறான். நமக்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை தர அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்கின்ற இந்த வரலாற்றை நாம் நினைவில் கொள்வோமாக. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.